ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல பாஸ்தாவை ஆட் பண்ணிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் ஆயில். ஆயில் எதுக்கு ஆட் பண்றோம்னா அப்பதான் பாஸ்தா ஒட்டாம வரும். பாஸ்தா 80% அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தென் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல 2ல இருந்து 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 4ல இருந்து 5 பூண்டு நல்லா பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயத்தை விட கொஞ்சம் அதிகமா இருக்கணும். அப்பதான் அந்த புளிப்பு டேஸ்ட் பாஸ்தால சூப்பரா இருக்கும். தென் கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பாஸ்தால சால்ட் ஆட் பண்ணதுனால கொஞ்சமா ஆட் பண்ணா போதும். அப்புறம் 1 ஸ்பூன் சோயா சாஸ், பெப்பர் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தென் நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல 1 மினிட் வேக வைங்க. ஃபைனலி ரெட் சில்லி, கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மில் ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா ரெடி. நான் வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரிகனாவும் சில்லி ஃப்ளெக்ஸும் ஆட் பண்றேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்ம பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணிட்டு அக்காக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன். டேஸ்ட் செம்ம சூப்பரா இருந்துச்சு. என்னோட ரியாக்ஷன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். என்னோட அக்காவும் ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.